மேலேயும் மௌனம் சாதிக்கிறது இந்த கோர்ட்டையே அவமானப்படுத்துற மாதிரி. சொல்லுங்க. மை லார்ட்ஸ், 3 அப்பாவிகளை கடத்தி கொலை செய்திருக்கிறார். அதிலும் நமது நீதித்துறை சார்ந்த நீதிபதியை கொலை செய்த இவரை இன்னும் விசாரணை செய்து கொண்டிருக்கும் கேவலமான நிலைமை நம் சட்டத்தில். யார் அப்பாவி? யார் அப்பாவி? 3 பேரை நான் கொலை பண்ணிட்டேன்னு என்ன பிடிக்கிறதுக்காக போலீஸ், சிபிஐ, கொமாண்டோன்னு இந்த நாடு பரபரப்பாச்ச. 690 பேர் வாழ்ந்த ஒரு கிராமமே அரசாங்க பதிவேட்டுல தொலைஞ்சு போச்ச. அதை யாராவது கேட்டீங்களா? கேட்டீங்களா? என்ன புது கதை சொல்றீங்க? இது கதை அல்ல, கருப்பு சரித்திரம். ரத்தம் முறையும்படியான ஒரு நெருப்பு காவியம். ஒரு கடற்கரை கிராமத்தை மெல்ல மெல்ல அழித்த அயோக்கியத்தனம். அரசு அதிகாரிகளின் ஆணவ வெறி. அத்திப்பட்டில் ஒரு கிராமம் இருந்தது. உங்களை யாருக்காவது தெரியுமா? 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 அந்த உப்பு காத்துல எங்க மக்களின் ஓலம் இப்பவும் கேட்கும். கரமண்ணு நெஞ்ச பொழந்து கிடக்கும். கற்பு கரைசி அகலிக கல்லா போன மாதிரி என் கிராமமும் மண்ணா போச்சு. இனி எந்த ராமன் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. வங்க கடலுக்கு எங்க ஊர் ஜனங்க மேல கொல்ல பிரியம். வருஷம் வருஷம் வந்துட்டு போகும். இடுப்பளவு தேங்கும். 20 நாள் தூங்கும். மை லார்ட், எங்க ஊரை காப்பாத்தணும், எங்க உசுரை காப்பாத்தணும். ஒத்த சோரை கட்டி கொடுங்க கேட்டோம். அத்திப்பட்டிக்குள்ள வெள்ள வராம தடுக்கிறதுக்கு ஒரு அணைய கட்டி கொடுங்க கேட்டோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தொகுதி பக்கம் வராத எங்க ஊர் எம்எல்ஏ நாங்க கொதிச்சதுக்கு அப்புறம் வந்தார். அவர் கூட அதிகாரிகளும் வந்தாங்க. அணை கட்டி தரோன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. அணை வரும்னு காத்திருந்தோம். அணையும் வரல. அடிக்கல் நாட்டிட்டு போன அவங்களும் வரல. அதை தாங்க முடியாத எங்க அப்பா சுப்பிரமணி ஒட்டுமொத்த அத்திப்பட்டி ஜனங்களையும் கூட்டிக்கிட்டு கலெக்டர் ஆபீஸ் வாசலுக்கு